ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கூடுதல் ஓய்வூதியம் சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட்டை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதாவது ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர்களோட ரொம்ப நாள் கோரிக்கையாக இருக்கிறது இந்த கூடுதல் பென்ஷனோட வயசை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இது சம்மந்தமான கோரிக்கையை அதாவது பென்ஷன் வாங்குறவங்க பல காலத்துக்கு முன்னாடியே கவர்மெண்ட்டுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கூடுதல் பென்ஷனோட பலன் மத்திய அரசு ஊழியர்கள் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 65 வயசுலேருந்தே இந்த கூடுதல் பென்ஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரிக்வெஸ்ட்டை வச்சுக்கிட்டு வர்றாங்க. இந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து ஒரு முக்கியமான பதில் ஒன்று வந்திருக்கு. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கூடுதல் ஓய்வூதியம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் 80 வயசுலேருந்து தான் கிடச்சிட்ருக்கு. அதாவது 10% இந்த கூடுதல் ஓய்வூதியம் அப்படிங்கிறது 80 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் 100 வயசை ரீச் ஆகும்போது இந்த கூடுதல் ஓய்வூதியங்கிறது உங்களுக்கு 100% அப்படிங்கிறது கிடச்சிட்டு வருது. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு இப்போ வரைக்கும் இந்த கூடுதல் ஓய்வுங்கிறது 80 வயசில் 20%, 85 வயசில் 30%, 90 வயசில் 40%, 95 வயசில் 50%, அதுக்கு 100 வயசு நீங்கள் ரீச் ஆகும்போது 100% கூடுதல் ஓய்வூதியம் அப்படிங்கிறது கிடச்சிக்கிட்டு இருக்குது. இந்த விஷயத்தில் தான் இந்த மத்திய அரசு ஊழியர்கள் இந்த கூடுதல் ஓய்வூதியங்கிறது 65 வயசுலேருந்தே கிடைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கால கோரிக்கையாக இருந்துகிட்டு இருக்குது. ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர்களோட இந்த கோரிக்கையை நாடாளுமன்ற குழுவானது ஏற்கனவே பரிந்துரை பண்ணினது. அதாவது 65 வயசுலேயே இந்த கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே இது சம்மந்தமான ஒரு முக்கியமான வீடியோவை பதிவிட்டிருந்தோம். அதுக்கான லிங்கை உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன். இந்த கோரிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த கூடுதல் ஓய்வூதியம் அப்படிங்கிறது 80 வயசுலேருந்து தான் கிடைக்கும். இது உங்களுக்கு 65 வயசுலேருந்து கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கிறதுக்கான எந்த ஒரு திட்டமும் அரசாங்கத்திட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான வயது வரம்பை குறைக்கிறதுக்கும் இப்போதைக்கு எந்த ஒரு திட்டமும் இல்லை அப்படிங்கிற தெளிவான பதிலை மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து வந்திருக்கிற இந்த அப்டேட் மூலமாக அதாவது இந்த கூடுதல் ஓய்வூதியம் அப்படிங்கிற இந்த வயது வரம்பை 65 வயசாக குறைக்கிறதுக்கான எந்த திட்டமும் இல்லை அப்படிங்கிறத நாம் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. ஹையர் பென்ஷனுக்கான இந்த வயது வரம்பை எந்த அளவுக்கு குறைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.